வணக்கம் மக்களே. உண்மை சம்பவத்த அடிப்படையா வச்சு வர்ற பெரும்பாலான படங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்த உருவாக்கிடும். அப்படி கேரளால நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்த மையமா வச்சு டொவினோ தாமஸ் நடிப்புல வந்த மலையாள படமான நரிவேட்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, போனா பெரிய வேலைக்கு தான் போவேன்னு சும்மா சுத்திட்டு இருக்க டொவினோ தாமஸ் சூழ்நிலையால போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வேலைக்கு போறாரு. அங்க இவரோட கேரக்டர்னால எல்லாருமே வித்தியாசமா இவர நடத்துறாங்க. அப்போ சீனியரான சுராஜ் வெஞ்சிராமோடு மட்டும் இவருக்கு பக்கபலமா இருக்காரு. ஒரு சூழல்ல வாழ்வாதாரத்துக்காக போராடுற பழங்குடி மக்களோட போராட்டத்த தடுக்கிறதுக்கு அரசாங்கம் அனுப்புற போலீஸ் படையில இவங்க 2 பேருமே போறாங்க. போற இடத்துல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அத செஞ்சது யாருன்னு டொவினோ தாமஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாரு? அதனால அவருக்கு ஏற்படுற விளைவுகள்லாம் என்ன? அந்த பழங்குடியின மக்களோட போராட்டம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களம். டொவினோ தாமஸ் அட்டகாசமா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலைக்கு போகாததால படுற அவமானங்கள சுமக்கிறதா இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்தோம் அப்படின்னா ஆக்ரோஷமா கூடவே இருந்தவருக்காக தவிக்கிறது, அங்க நடக்கிற கொடுமையெல்லாம் சகிக்க முடியாம துடிக்கிறதுன்னு பல இடங்கள்ல டாப் நாச் நடிப்பு குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். சூராஜ் வெஞ்சிராமடு அமைதியான நடிப்புல ஸ்கோர் பண்ணிறாரு. சேரனுக்கு மலையாளத்துல ஃபர்ஸ்ட் படம். அதுல தன்னோட பெஸ்ட்ட குடுத்துருக்காரு. அவரோட கேரக்டர் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில கொண்டதுனால, அதுக்கு சரியா இவரு செட் ஆயிடுறாரு. ஆனா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த ஒரு ரஃப்னஸ் அந்த கேரக்டர் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரியும் ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு. ஹீரோயின் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாரி தான் இந்த படத்துல. ஆனா, அவங்களுக்கு குடுத்த வேலைய அவங்க கரெக்ட்டா செஞ்சுட்டு போயிர்றாங்க. இவங்கள தாண்டி பழங்குடியின மக்களுக்காக போராடுற பொண்ணு கேரக்டரோட நடிப்பு பக்காவா இருந்தது. மத்தவங்க எல்லாருமே லைட்டா ஓவர் ஆக்டிங் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்துக்கு பெரிய ப்ளஸ்னா, அது பேக்கிரவுண்ட் மியூசிக்னே சொல்லலாம். ரொம்ப டல்லா போற படத்துக்கு கொஞ்சம் உயிர் ஊட்டுறது அது மட்டும் தான். டப்பிங் வரிகள்னால பாட்டுக்கு அது சரியா செட் ஆகாத மாரி ஃபீல் ஆயிருச்சு. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பரவாயில்லையே! படம் நல்லா இருக்குமே! அப்படின்னு நினைச்சு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதெல்லாம் தப்பு தப்பு. நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு சொல்ற மாரி ஃப்ளாஷ்பேக் பக்கம் போய் வளவளா கொலகலான்னு இழுத்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா அந்த லவ் சீன்ஸு, இவரு வேலைக்கு போறதுனால படுற கஷ்டம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் தேவையில்லாத சீன் மாரி தான் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல பழங்குடியின மக்களோட போராட்டம் அங்கே ஏதாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நாம நினைக்கிற மாரி மட்டும் தான் காட்சிகள் நகர்ந்துட்டே இருக்கு. அதையும் தாண்டி அவங்க போராட்ட நோக்கம் என்னங்கிறதையும், அதோட தாக்கத்தையுமே நமக்கு படம் கடத்துறதுக்கு மொத்தமாவே தவறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு போராட்டம் நடக்குது, இல்ல ஒரு மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கினா மட்டும் தான் நம்ம அந்த சீன்ஸ்ல இன்வால்வ் ஆகி நம்ம அந்த படத்த பார்க்க முடியும். ஆனா இது டோட்டலாவே இந்த படத்துல மிஸ் ஆயிருச்சு. ஆனா, செகண்ட் ஹாஃப்ல வர்ற ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் சிலரால யூகிக்க முடியாம போகலாம். அது கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. மத்தபடி நமக்கு கடத்த வேண்டிய எமோஷனையும் ஃபோர்ஸ்டு சீன்ஸ்னால சரியா கடத்தாம, எந்த சுவாரஸ்யமும் இல்லாம, ஒரு மாதிரி ஃப்ளாட்டா போற கத, எங்கேயுமே சுவாரஸ்யப்படுத்தாம, சரி படம் முடிஞ்சதா? அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு யோசிக்க வச்சுருச்சு. அதையும் தாண்டி இதே மாரியே ஏற்கனவே பல தமிழ் படங்கள் நம்ம பார்த்ததுனால, சரி படம் ஏதோ ஓடுது அப்படிங்கிற மாரி தான் ஒரு கட்டத்தில தோண ஆரம்பிச்சுச்சு. குறிப்பா இப்போ ரீசென்ட்டா வந்த விடுதலை மாதிரியான கதைக்களம் தான் இதுவுமே. அதனாலேயே நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். ஏன்னா விடுதலையில நம்ம அந்த சீன்ஸ்க்குள்ள நம்ம இன்னும் இன்வால்வ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆனா இந்த படத்தில டோட்டலா மிஸ் ஆனதுனால, நமக்கு படம் சுத்தமா செட் ஆகாத மாரி தான் இருந்தது. மொத்தத்தில வேட்டையானது என்னவோ படம் பார்க்குற நம்மள மட்டும் தான். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.